டேய் லூசே, சொல்றத புரிஞ்சுக்கோ. எப்பவுமே நாம சொல்ற கண்ணு நினைக்க கூடாது. மத்தவங்க சொல்றது காது குத்து கேட்கணும்டா. சும்மாவே எல்லாத்துக்கும் மத்தவனை திட்டவே கூடாது, புரியுதா? இனிமேலாவது புத்தியோட இருந்தா மடையா வீட போன. என்னப்பா யார்கிட்ட போன்ல இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கீங்க? வேற யாரு? என் ஃப்ரெண்டு வெங்கட் கிட்ட தான். என்னவா, ஏதாவது பிரச்சனையா? ஆமா ஆமா, அவங்க கிட்ட ஒரு கெட்ட புத்தி இருக்கு. மத்தவங்க சொல்றத காது குத்து கேட்கவே மாட்டான். சும்மாவே மத்தவங்களை எல்லாத்துக்கும் திட்டிகிட்டே இருப்பான். அதான் அந்த மாதிரி இருக்க கூடாது, அந்த மாதிரி அட்வைஸ் பண்ண. கரெக்டுப்பா, உங்களை மாதிரி எல்லாரும் இருந்துட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சூப்பர்ப்பா. உனக்கு புரியுது, ஆனா மனைவின்னு புரியலையே. அது சரி, இப்ப நீ எதுக்கு வந்த? ஒண்ணும் இல்லப்பா, ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்ட் படிக்காக ஷேர் கேட்டாங்க. அதான் உங்க ஷர்ட் பாக்கெட்ல இருந்து உங்களுக்கு தெரியாம ஒரு 3000 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டேன். அது சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வரப்பா. என்னப்பா என்ன நீ பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க? யார கேட்டு என் சட்டை பாக்கெட்ல பணத்தை எடுத்த? எப்ப பாரு இதே வேலை பார்த்துட்டு இருக்க. தொலைச்சுக்கோன்னு சொல்லிச்சு. என்ன நினைச்சிருக்க நீ? அப்பா, இப்பதானே மத்தவங்க சொல்றத காது குத்து கேட்கணும். சும்மா எல்லாத்துக்கும் மத்தவங்களை திட்டக்கூடாது. அப்படி உங்க ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணீங்களே, அவருக்கு அப்படி அட்வைஸ் பண்ணிட்டு நீங்களே இப்படி என்ன திட்டுறீங்களப்பா. நான் சொன்னது காது குத்து கேட்டீங்களா, அத்தோட விஷயம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல வீணா பேசக்கூடாதுப்பா, புரிஞ்சுதா? உங்க வார்த்தையை நீங்களே மீறலாமா? தப்புப்பா. வரட்டுமா? பாய். அட பாவி, என் வாயிலே வார்த்தையை புடுங்கி என் காசை அடிச்சுட்டு போயிட்டானே. இனிமே மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றத முதல்ல நிறுத்தணும்.